வணக்கம் நண்பா. இந்த 2024 அப்கமிங் பைக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பஜாஜ் கம்பெனில இருந்து சிஎன்ஜி பைக்கை வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட் நிறைய பக்கம் தீயா பரவிட்டு இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த பைக்னால 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து கிளம்பி இருந்துச்சு. அதனாலேயே இந்த பைக் மேல இருக்கிற எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமா இருந்ததுனால இந்த பைக் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜூன் 10 இருந்து 17 இந்த பைக்கை லான்ச் பண்றதுக்கு பஜாஜ் கம்பெனி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலாவே சில விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் என்ன விஷயம் தெரியல, இப்போ ஜூலை 17 வந்து இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 மந்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் இந்த சிஎன்ஜி பைக் வரதுக்காக. முதல்லயே நம்ம நிறைய விஷயம் வந்து பேசியிருந்தோம். சிஎன்ஜி பைக்கை வந்து எவ்வளோ சூப்பராக கொண்டு வந்தாலும் சிஎன்ஜிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இல்லை அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயமா இருக்குது. சிஎன்ஜி பைக்குகள் கண்டிப்பாக ஹிட் ஆகும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எந்த ஏரியாவில் சிஎன்ஜியோட ஃபியூல் ஸ்டேஷன்ஸ் இருக்குதோ அங்கே மட்டுமே இந்த பைக்குகளை வாங்கி உபயோகப்படுத்துற மாதிரி இருக்குமே தவிர எல்லா இடத்துக்கும் பாத்தீங்கன்னா இது ஆப்டா செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். இப்ப பெட்ரோல் பங்க் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மூல முடுக்கல எல்லாத்துலயுமே இருக்குது. அதே அளவுக்கு சிஎன்ஜி எல்பிஜி அவைலபிளா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பைக்கும் பயங்கர சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாத்தீங்களா நண்பா, பஜாஜ் கம்பெனி எப்பவுமே ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் ஒரு இடத்துல போயிட்டு இருக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து எப்பவுமே யோசிக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவங்க திங்கிங் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா பஜாஜ் கம்பெனி 100cc ஸ்ப்ளெண்டர் ஒரு இடத்த வந்து சூப்பரா பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்துல காம்படிட் பண்ணாம புதுசா பாத்தீங்கன்னா பல்சர் அப்படின்னு சொல்லிட்டு 150cc மார்க்கெட்ல இறக்குனாங்க. இப்போ வரைக்குமே பஜாஜ் கம்பெனிக்கு பேக் போனா இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பைக்குகள்ல இந்த பல்சர் சீரியஸ் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சோ அதே மாதிரி பஜாஜோட சிஎன்ஜி பைக்கும் அமையும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா இது ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ அடுத்தடுத்து கம்பெனிகள் பாத்தீங்கன்னா ஈவில மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா பஜாஜ் கம்பெனியும் பாத்தீங்கன்னா சேத்தக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவி ஸ்கூட்டர் விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இன்பிட்வீன்ல இருக்கிற ஒரு கேப் அப்படிங்கிறது பெரிய கேப்பா இருக்குது. இப்ப பெட்ரோல் அதுக்கப்புறம் ஈவி அப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது எல்லா கம்பெனிகளுக்கும் மிகப்பெரிய சவாலா இருக்குது. ஏன்னா ஐசி இன்ஜின்ஸ் இருக்குதுல்ல, இதுக்கான 100 இயர்ஸ்க்கான R&Dயோட ரிசல்ட்ஸ் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பைக்குகளா இருக்குது. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் அண்ட் டீசலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் மட்டும் இல்ல வேர்ல்டு வைடாவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படிங்கறத சொல்லியே தீரணும். இந்த இடத்துல ஈவியை ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ இன்பிட்வீன்ல இந்த மாதிரி சேஞ்சஸை கொடுத்து அடுத்து ஈவிக்கு வரதுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனியும் முன்னெடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் நண்பா. டாடா.